ராஜு, அந்த பாட்டி தானே பிரபாவ தன் விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன் பிரீம். நீங்க பிரபாவை கூட்டிட்டு போறப்ப இன்னும் நான் வச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றேன் நான். அங்க போனதுமே நான் தண்ணி குடிச்சு தரேன், நீங்க இங்க வராதீங்க வழி போன ஒரே கூட்டமா இருந்துச்சு. எட்டி பார்த்தா தயவு செஞ்சு கிளம்பி சித்தி. உனக்கு ஏன் சூர்யா இப்படி எல்லாம் புத்தி போகுது? பிரபாவை போய் நாங்க கொலை பண்ணணும்னு நினைப்போமா? விடுமா, இந்த மாதிரி தப்பு பண்ணாம கெஞ்சி இருக்கிறத விட தப்பா ஒத்துக்குது நம்ம ஜெயிலுக்கே போலாம். ஏய் சும்மா இருடா, முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. ஐயோ தயவு செஞ்சு 2 பேரும் விலகுங்க. அது யாரா இருக்குன்னு நீ யோசிச்சுக்கோ. நான் சொல்றது யோசிச்சு சொல்லு. ஓ நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் கொல்ற அளவுக்கு போனாலும் ஐஸ்வர்யாவை தானே கொல்லணும். யோசிச்சு பாருன்னு தான் சொல்றேன். பெட்டா நீ என்ன கூலிப்பட தலைவி ஆக்கிடுவா போல இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல தேடி கண்டுபிடிச்சு வந்து பிரபாவை கொலை பண்ண முயற்சி பண்ண போறேன்? என்னமோ யோசிச்சு பாருன்னு சொல்லதான் அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போ நீ வா போறியா இல்லையா? ஏய் வா டே அம்மாவே ஏடா அவங்களடா ஏன் இப்படி பண்ற? இப்ப எப்படி இருக்கட்டும், நான் என் கைய வச்சு தடுத்துட்டேன். எதுக்குதான் இப்படி எல்லாம் ஆஸ்பத்திரியில வைக்கிறாங்களோ தெரியல. எங்களா மாதிரி வயசானவங்க எப்படி நினைப்பிச்சு பிடிப்பாங்க யோசிக்க மாட்டாரோ? பார்த்து சிரிக்கிறீங்க. கண்டிப்பா இது அனாமிக்கு ஒரு வேலை தானே எனக்கு தோணுதுமோமா. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வேற வேலையே இல்ல. எவ்வளவு ஒரு கேள்வி கூட அழிஞ்சிட்டு இருக்காளுங்க. ஏன்பா சூர்யா இவ்வளவு பதறு? வேற குடிச்சு போடான்னு சொல்லுவா. ஐயோ எப்படியோ நாங்க எனவே செக் பண்ணதே நீங்க தானே ப்ரொடியூசர் சொல்லியோ. டே இவனுக்கு மகனா உயிருடா. அவளுக்கு மட்டும் ஏதாவதுனதா நம்ம வரோம்னு தெரிஞ்சா அந்த கிளம்பி ஏதாவது பண்ணிடுவாங்க. என்னாச்சு உனக்கு? எப்ப ஏதாவது ஒரு இடத்துல சோர்ந்து உட்காந்துக்கிற? நானும் பாக்குறேன்.